வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் எண் 2. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற் பாற்று அன்று. விருந்து புறத்ததா, புறத்து அப்படின்னா வெளியே, விருந்தினர்னா விருந்தினர் வெளியே இருக்க, வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருக்க, தான் உண்டல் தான் மட்டும் சாப்பிடுவது சாவா மருந்து எனினும், அதாவது இறப்பே இல்லாத மருந்தாகிய அமிழ்தம் என்றாலும் வேண்டற் பாற்று அன்று, அது விரும்பத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். குறளின் பொருள்: விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க, தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிர்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று. அப்போ விருந்தினர் பசியோடு வெளியே காத்திருக்க, நாம மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார் வள்ளுவர். நம்மை நோக்கி வரக்கூடிய விருந்தினர் புறத்தே, அதாவது வெளியே இருக்கும் பொழுது சாவில் இருந்து காப்பாற்றக்கூடிய மருந்தாக இருந்தாலும் தனியே தாம் உண்பது விரும்பத்தக்க செயலுக்கு உரியது இல்லை. விருந்தினர் உண்ணாமல் நாம் மட்டும் தனியாக எதையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்கிறார். அது இழிவான செயல். அதாவது விளையாட்டாக சொல்லுவாங்க, தானாக தின்னு வீணாக போகாத அப்படின்னு. இதையே ஔவையார் எப்படி சொல்கிறான்னு பார்த்தா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். நீ சாப்பிட்றது மருந்தாக இருந்தால் கூட விருந்தினரை சேர்த்து அவங்களோட சாப்பிடுன்னு சொல்கிறாரு. உலக வழக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேப்பங்காயாக இருந்தால் கூட கொடுத்தே உண்பேன், வேப்பங்காய் கசப்பு அப்படி இருந்தால் கூட பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்பேன் என்று சொல்லக்கூடியது உலக வழக்கு. உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல் என்பது பழமொழி. இந்த குறளில் விருந்து புறத்ததா தான் உண்டல், இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினர் வீட்டிற்கு வெளியே இருக்கும் பொழுது தான் மட்டும் தனியாக உண்பது. அதாவது அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது, நாம் மட்டும் வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி வச்சுட்டு சாப்பிட்றது. சாவா மருந்து எனினும், அது சாவிலிருந்து காக்கக்கூடிய அமிழ்தம் போன்ற அரிய பொருளாக இருந்தாலும் வேண்டற் பாற்று அன்று, அது ஒருபோதும் விரும்பத்தக்க செயலாகாது, அது முறையானதும் அல்ல. அப்போ சுருக்கமாக பார்த்தோம்னா, விருந்தினரை வெளியே நிறுத்திவிட்டு சாவா மருந்தாக இருந்தாலும் தனியாக உண்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத பண்பாடு. மீண்டும் குறள்: விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற் பாற்று அன்று. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.